இன்னைக்கு ஆண்மை குறைவு, ஆண் உறுப்பில் புண் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க. ஆண் உறுப்பில் புண். இதனால இன்னைக்கு நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் கஷ்டப்பட்டுட்டு இருக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் லீக்கேஜ், கிரியாட்டினின் பிரச்சனை, இருதய பிரச்சனை, பக்கவாதம் பிரச்சனை, வேற என்னது, கண் பிரச்சனை, கண் குருடு, காலில் ஆறாத புண், கால் பாத எரிச்சல், கால் மரத்து போவது, கால் பாத எரிச்சல், வேற என்னது, கிட்னி டயாலிசிஸ். இன்னும் நிறைய பேர் சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாத்திரையும் இன்சுலினும் ஒழுங்காக போட்ட பிறகு கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வருது. கரெக்டு தானே? அது காரணம் என்ன? காரணம் என்ன சொல்லுங்கள்? மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை எழுதி வச்சுக்கிடுங்க பேப்பரில். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நிரந்தரமாக சரி பண்ணணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னது? பேலன்ஸ்டு டயட்டு மட்டும்தான். நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கடைபிடிக்காமல் இதே மாத்திரையும் இதே இன்சுலினும் நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் கூடும், அடுத்த மாதம் குறையும், அடுத்த மாதம் கூடும், இந்த மாதம் குறையுமே தவிர நிரந்தர தீர்வு கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னு இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் சந்தேகம் இருந்தால் இந்த நம்பரில் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போட்டுட்டு இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ, வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. சரியா? சேவ் பண்ணி வைங்க, போட்டு கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கே புரியும்.